யாருன்னு சொல்லு, நான் பார்த்துவேன். நான் பார்த்துட்டு விடுறேன். டேய் தனியா மாப்பிள போடா. நான் சொல்றத கேட்டா இங்க பாரு, நான் தோசை ஊத்தி தரேன்டா, சாப்பிடுறியா? சொல்றத கேட்டா மாப்பிள, மாவு இருக்குடா, தோசை ஊத்தி தரேன், சாப்பிடுறியா? வெறும் வயிறா படுக்காதடா. கத்துது உர்றா. டேய் ஏன்டா இப்படி எல்லாம் சொல்ற? உன் வசதிக்கு நீ என் வீட்டுல எல்லாம் வந்து படுத்து கிடக்குற. யாரு? ஐயோ வேதாஜி என்ன பேச? சொல்லுங்க வேதாஜி. ஹலோ பஞ்சு, அவர் எங்க இருக்காரு? அச்சச்சோ பதறாதீங்க வேதாஜி, அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் என் வீட்டில் தான் இருக்கான். வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன்னு சொன்னீங்களே பஞ்சு, ஏன் வரல? இல்லை வேதாஜி, அவன் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிருக்கான். இப்போ அவன் அங்கே வந்தான்னா இந்த நிலைமையில உங்கள் 2 பேருக்கும் நடுவில் சண்டை தான் அதிகமாகும். அதனால தான் அவனை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் வேதாஜி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வேதாஜி, அவனை நான் காலையில் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். பஞ்சு, அவரை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்களேன் பஞ்சு. நாளைக்கு நான் பெங்களூர் வரை போக வேண்டியிருக்கு. பெங்களூருக்கா? என்ன விஷயம்? இல்ல, அங்க ஒரு இன்ஸ்டிடியூட்ல கிளாஸ் எடுக்க என்ன வர சொல்லிருக்காங்க. அதான் அவரையும் நான் கூப்பிட்டேன். ஆனா அவரு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. வரமாட்டேன் நானா? வேதாஜி அவன் வருவான், அது என்னோட பொறுப்பு. என்ன சொல்றீங்க பஞ்சு? ஆமா வேதாஜி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன்கிட்ட நான் பேசுறேன். அவன் பெங்களூருக்கு வர ஒத்துப்பான், இதுக்கு நான் பொறுப்பு. இங்க பாருங்க, அவனை நான் காலையில கோயிலுக்கு கூட்டிட்டு போய் நல்ல புத்திமதியெல்லாம் சொல்லி அவனை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், சரியா? சரி பஞ்சு, தேங்க்யூ. வேதாஜி நீங்க நிம்மதியா தூங்குங்க, அவனை நினைச்செல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க. நாங்க காலையில வந்து பாக்குறோம்.
அதா என்னூறு மாற்றம் உன் மனைவியே வைங்க. என்ன மாப்பிள அப்படியே பக்தி பரமா மாறிட்டேன். सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् एकहारतिकाच्य दीपयामि समस्त रक्षां धारयामि धनं धान्यं वसुं बहुपुत्र लाभं सहसंवत्सरं दीर्घमायु பூஜை சம்பளம் கரெக்டா வாங்கிட்டியா? எல்லாம் கரெக்டா வாங்கிட்டேன். दीर्घ सुमंगली भव. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? வேதவல்லி பேஷா பண்ணிடலாம். ஸ்பெஷலா அவங்க வந்து நல்லா இருக்கணும். போற காரியம் நல்லபடியா நடக்கும். சரி சரி சரி. பேர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அதான் அந்த பேர் இது அந்த வேதவல்லி. இது ராசி வந்து விருச்சிக ராசி. இது கேட் நட்சத்திரம். சரி கொடுங்க. ज्येष्ठा नक्षत्रे वृश्चिक राशि जातायाः वेदवल्ली नाम्न्याः आवयोः सह कुटुम्बयोः क्षेमस्थैर्य वीर्य विजयायुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्मार्थकामे मोक्षे शत्रुविद्या बलपुरुषार्थ. மாப்பிள்ளை வேதாஜி பேர்ல அர்ச்சனை எல்லாம் பண்றான். எப்படியோ மனசு மாறிட்டான். नानाविध परिफल पत्र पुष्पांजलियों पूजां समर्पयामि. ओम अम्बा शांभवी மாப்பிள்ளை अपर्णा उमा पार्वती. ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. என்ன ஆச்சரியம்? இல்ல நேற்று வரைக்கும் அவங்கள திட்டிக்கிட்டு இருந்த, இப்போ காலையில் அவங்களுக்காக வந்து சாமிலாம் கும்பிட்ற, அவங்க நல்லா இருக்கணும்லாம் வேண்டுற, அது மட்டும் இல்லாமல் அவங்க போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு அர்ச்சனையெல்லாம் பண்ணுற. நீ ரொம்ப நல்ல வேண்டாம் மாப்பிள்ள. பஞ்ச புகழ்ச்சி எனக்கு புரியாது. நீ ஆச்சரியப்படுறதுல ஒன்றுமே இல்லை. இல்லை மாப்பிள்ள, நான் என்ன சொல்ல வரேன்? ஒன்றுமே சொல்லாதுடா, கொஞ்சம் சைலண்டாக சாமி கும்பிடு. एकहारति दीपं दर्शयामि समस्त रक्षां धारयामि धनं धान्यं वसुं बहुपुत्र लाभं. वाङ्किङ्गो धनं धान्यं वसुं बहुपुत्र लाभं संवत्सरं दीर्घमायुः दीर्घायुरस्तु मे सकल कार्याणि विजयानि भवन्तु समस्त सन्मङ्गलानि भवन्तु. 10 ரூபா எடுத்துக்கிட்டு மீதி சில்லறையா கொண்டு வாங்க. போடா போடா. இல்லையா மாப்பிள்ள? மாப்பிள்ள மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. நான் வீட்டுல போய் பேசிக்கலாம். வாடி வா. டேய் டேய் ஏன்டா நேரில் வாடன்ற? புரியல மாப்பிள்ள. டேய் பெங்களூர் போகணும் இல்லடா, டைம் ஆகுது இல்ல, முட்டா மாதிரி பண்ணுகிற. வா. ஏய் பல்ல காட்டுங்க. போடா போய் இந்த ஆட்டோ புடி. நான் போய் ட்ரெஸ் பார்த்து வரேன். புரியுது? நானே என் வாயால அதை பத்தி பேசணும்னு இருந்தேன். அவனே அவன் வாயால பெங்களூர் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போறான். எல்லாம் உன் அனுகிரகம் தான் அத்தா. எப்படியோ 2 பேரும் அங்க போய் சாரி அத்தா, சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ல வந்தேன். ஆட்டோ என்னடா இன்னும் அவனை காணோம்? டைம் ஆச்சுங்க மேடம். ஏர்போர்ட் போகிற வழியில் டிராஃபிக்காக இருக்கும். சீக்கிரம் வந்துருங்க. ஒரு 5 minutes வந்து. சரிங்க மேடம். என்ன இந்த நாகராஜர் பையன் இன்னும் காணோம்? எங்க போயிருக்கிறான்? பஞ்சுமா அவரும் கோயிலுக்கு போயிருக்காங்க மாமா. எங்க போனாலும் இதே நேரத்துக்கா போறது? தெரிய வேணாமா அவனுக்கு? இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறான். இதா எதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாத்துறீங்களா? யாரா? அவங்க தானா? வேதாச்சி. டேய் வேதாச்சிங்கிற எடுத்து பேசிட வேண்டியதுனடா. டேய் வீட்டுக்கு தானே போயினுக்குறான். அப்படின்னு உலகமாக மேட்ரு. அங்கே போய் பேசிக்கலாம்ப்பா. சரிடா, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை. அவனே வந்துட்டான்ப்பா. எவ்வளோண்ணே? வாடா. எங்க போயிருந்த எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கல? ஃப்ளைட்டுக்கு வேற நேரம் ஆச்சு. எங்கடா போயிட்டு இருக்கீங்க? இது இந்த கோயில். இதெல்லாம் வேற.
இதுக்கெல்லாம் இப்ப அவசரமா? ஃளைட்டுக்கு லேட் ஆச்சுல. போடா வண்டியில ஏற சீக்கிரம் போடா. நான் எங்க? என்னங்க உங்க லக்கேஜையும் எடுத்து வச்சுட்டேன். டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். என்ன டிக்கி தர? எஸ் சார். ஐயா டிக்கி தரன்றல. என்னடா பண்ற? உங்களுக்கு தெரியாது. ஏங்க இப்ப பேக் எடுக்கிறீங்க? நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் வச்சிருக்கேன். யாரை கேட்டு லக்கேஜ் எல்லாம் தூக்கி வண்டியில வச்சீங்க? டேய் மாப்பிள்ள, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? யார்கிட்ட வச்சீங்க? உங்களாண்ட நேத்துல என்ன சொன்னேன்? நான் ஊரு வரல, நீங்க போயிட்டு அவங்க சொன்னல. அப்ப இன்னத்துக்கு இந்த வேலை நீங்க பண்ணுகிறீங்க? நான் வரல, நீங்க போங்க. மாப்பிள்ள, பெங்களூருக்கு போனோம், டைம் ஆயிடுச்சு. நீ தானடா கோயில்ல வச்சு சொன்ன. நான் போறேன்னு சொன்னா வேதாஜி போற காரியம் நல்லபடியா நடக்கணும், அதுக்காக தான் அர்ச்சனை பண்றேன். நீ தானடா சொன்ன. ஆமா பண்ண. நேத்துக்கு பண்ண. வராங்களே நல்லபடியா நடக்கணும்னு பண்ண. அது என்ன அப்பா? சும்மா துணைக்கெல்லாம் கூட வேணாம்னு சொல்லு. என்ன அவள்தான். என்னடா இப்படி பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க? அவ பாவம், நீ வரல, நீ எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்க? ஃளைட்டுக்கு வர லேட் ஆச்சு, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? அப்ப உங்களுக்கு தெரியாதுப்பா. நீங்க தயவுசெய்து நீங்க தப்பா சும்மா இருங்க. ஏங்க சொல்லிட்டேன்ல, என்னால் வர முடியாது. ஒரு வாட்டி சொன்னதுதான். மாற்றி மாற்றிலாம் பேச மாட்டேன். நீங்கள் கிளம்புங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, அதுக்கு நான் தான் காரணம். ஏன் மேலே பள்ளி தூக்கி போடாதீங்க. என்ன பாரு, கிளம்பு கூட்டு கிளம்பு போ. டேய் மாப்பிள்ள, ஏன்டா இப்படி பண்ற? டேய் மாப்பிள்ள, என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? டேய் வேதா, முன்னால ஒண்ணு கேட்க வேண்டாம்னு பார்த்தேன். ஏண்டா அவ பெரிய வேலையா பெங்களூர் போறா? ஒரு புருஷனா அவ கூட போறதுல உனக்கு என்னடா குறைச்சல்? என்ன கஷ்டம் உனக்கு அதுல? அப்ப அவங்களுக்கு தெரியாதுப்பா, அது வேற விஷயம். என்னடா தெரியாது? எனக்கு என்ன தெரியாது? டேய், நடந்த பிரச்சனையே பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னடா பிரயோஜனம்? இல்லப்பா, அது வேறப்பா. டேய் புரிஞ்சுக்கிட்டு போய் சொல்லாதடா. நீ அவட்ட பேசும்போது எனக்கு தெரியும் நீ பழச மறக்கல, உன் மேல கோவமா இருக்கேன்னு. இப்போ என்ன பண்ணுங்கிற? அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? டேய், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த மாதிரி மனஸ்தாபம் வரதெல்லாம் சகஜம்டா. அதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்காத. டேய், பெரியவன் சொல்றேன் கேளுடா. பல குடும்பங்கள்ல இதை பார்த்திருக்கேன்டா. இந்த மாதிரி நிதானம் இல்லாம ஈகோ சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சே போயிருக்காங்க. அதே தப்ப நீயும் பண்ணாத. நாகராஜ், அப்பா சொல்றது சரிதான். எதுக்கு அவங்ககிட்ட ஈகோ பாக்குற? நீ வருவ, பெங்களூர் போலான்னு எவ்வளவு ஆசையா இருந்தாங்க தெரியுமா அவங்க?
ஏன் அப்படி பண்ற? அவங்க கூட இருந்து பத்திரமா பார்த்து கூட்டு வரதுல உனக்கு என்ன அப்படி சிரமம்? விடுறா, இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லடா. நான் சொல்லி பார்த்துட்டேன். அவன் பழச மறக்க மாட்டேங்கிறான், அதே கோபத்தில் இருக்கான். என்ன பண்ண சொல்றேன்? பாரு நாகராஜ், அட்வைஸ் பண்ண நினைச்சுக்காத. எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக பாரு. ஏங்க சும்மா அவரையே குத்தம் சொல்லிட்டு இருக்காதீங்க. பொண்டாட்டினா புருஷன்கிட்ட 4 விஷயத்தை பத்தி பேசி முடிவெடுக்கணும். ஆனா வேதவலி அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. அவருக்குன்னு தன்மானம் இல்லையா? பாவம், அவரும் எவ்வளவுதான் பொறுத்துட்டு இருப்பாரு. இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரணும்னா எல்லாமே ஆம்பளைங்களால முடியுமா? ஏய், என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ண பாக்குறியா? ஒண்ணு என்னத்துக்கு உங்க அடிக்க போற? என்னத்துக்கு கத்தவன் கேக்குற? நானும் ஆத்மீக ஓவரா பேசினேன். இப்ப அவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்க? தவிரே சும்மா நீ வந்து ஏமாற இருக்க கடுப்புல அவங்கள பிடிச்சி கத்துன்னு கதை புரிதா? அவங்க தப்பு பண்ணிட்டாங்கப்பா, அவங்க பிடிச்சி தபாச்சுங்கிற. ஏன் அவங்க மட்டும் எனக்கு பேசுங்க? அவன் பொருள் அவனுக்கு. நான் அதை பாரு, வேதாஜி பண்றது சரி கிடையாது. நீ நியாயமானவன தான் 2 பக்கமும் நியாயமா பேசணும். அவங்க திடீர்னு கூட்டு போவாங்க, இல்ல அப்படியே விட்டு போவாங்க, வேணா வச்சுப்பாங்க, இல்ல தூக்கி கிடாச்சுவாங்க. என்னது இது? ஐயா, அந்த மாதிரி என்னால இருக்க முடியாது. இல்ல அவங்க இப்ப வந்து அவங்க தனியா போனா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் இலவா போனாதான் அவங்களுக்கு வந்து இது நல்லது நடக்கணும். அவங்க போட்டுமே. நான் என்னதுக்கு அவங்க கூட கொசுரு? நான் நாய்க்குட்டி என்ன அவங்களுக்கு? சாமா ஆளுகள் பஞ்சாயத்து பண்ணுகிறீங்க, கடுப்பேத்தி. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அப்பா உங்களுக்கு தெரியாதுப்பா. நானு மனசு தான், எனக்கும் மனசு இருக்கு, எனக்கும் 1008 ஃபீலிங்ஸ் இருக்குது. ஏன் வந்து யாருமே ஏன் இதுல பார்க்க மாட்டேங்கிற? ஏன் இதுல யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு பேசுறீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா? இந்த இன்டர்வியூல செலக்ஷன் ஆனாங்களே, அந்த விஷயத்தை 2 நாள் கழிச்சு தான் என்னன்னு சொன்னாங்க. தப்பு இல்லையா அது? நான் கேட்டேன், ஏங்க என்ன சொல்லுன்னு. அது வந்து நொண்டி சாக்கு அது இது லொட்டு வச்சுன்னு சொல்லிட்டு கட்சியில சொல்றாங்க. அவங்க தனியா பண்ணாதான் நல்லா இருக்குமா? டேய், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா. அந்த அர்த்தத்துல சொல்லிருக்க மாட்டா. அப்பா தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்கப்பா. எப்படி எந்த அர்த்தத்துல பார்த்து சரியா இருக்கும்? அப்ப அவங்க நான் எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் பாருக்கிறேன். அப்படிதான்ப்பா பண்றாங்க. அவங்களுக்கு ஏதோ வந்து அவங்க மனசை உறுத்துது, கௌரவ பிரச்சனை இருக்கு, நான் கூட போறது, அதெல்லாம் தனியா பண்ணுன்றாங்க. பண்ணிட்டு போட்டுமே, மகராசியா தனியாவே பண்ணிட்டு போட்டுமே. நான் என்னத்துக்கு கொசரு? இப்ப நான் எதுக்கு அவங்க கூட? இல்ல எதுக்குன்னு கேக்குறேன். ஊருக்கு உங்க துணைக்கு போறதுக்கா, இல்ல போட்டுற மாதிரி பெட்டி தூக்குறதுக்கா, இல்ல சைடுல சொம்பு தூக்கின்னு போணுமா? நான் என்ன உங்களுக்கு கூஜாவா? சரி, அதுக்காக போறேன்னு வச்சுக்கோங்க. போற இடத்துல என்னால சும்மா இருக்க முடியாது, புரியுதா? அவங்களுக்கு அப்படியே மாறி அப்படியே ஆக்ட்லாம் கொடுக்க முடியாதுனால நானா தான் இருப்பேன். ஏதாவது ஏடா கூடமா ஆகும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? கன்ஃபார்மா கேட்பேன். என் மனசுக்கு எது ரைட்னு பார்த்து நான் கேட்பேன். அது என்னன்னே தெரியாம, அது சரியா தப்பா எதுவுமே விசாரிக்காம அவங்க என்ன புடிச்சு கடமை ஏறுவாங்க. எனக்கு தேவை அதெல்லாம். பாருங்கப்பா, எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு எது சரின்னு பார்த்து அதை பண்ணிட்டு போவேன். நானா தான் இருப்பேன். எதுக்கு அர்த்தங்களுக்கு நான் மாறணும்? நான் இப்படிதான். நீங்க தானப்பா சொல்றீங்க புருஷன் பொண்டாட்டினா வந்து விட்டு கொடுத்து போகணும், 2 பேருக்கும் சமாதானம் இருக்கணும். அது 2 பக்கமும் இருக்கணும்பா. அது என் பக்கம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்க சிரிக்கும் போது நான் சிரிக்கணும், அவங்க அழுவும் போது நான் அழுவணும், அவங்க கோவப்படும் நான் கோவப்படும். என்னது இது? நான் மனுஷனான பொம்மையா? எனக்கு மனுஷன் ஒண்ணு இருக்குதுப்பா. பாருங்கப்பா, என்னால அப்படியே இந்த உதட்டு வருமா போலியா ஒரு சிரிப்பை வச்சுக்கின்னு எல்லாத்துக்கிட்ட ஊழ கும்பிட்டு போட்டுலாம் இருக்க முடியாதுப்பா. என் மனசுக்கு தப்புன்னு பச்சுன்னா அதை கேட்பேன். மற்றவங்களை பத்தி கவலையே கிடையாது. நான் எப்படி பேசுறோம், நான் அப்படி பேசுறோம், நான் துமரா இருக்கிறோம், நான் நக்கலா இருக்கிறோம், தலைவரம் அவனுக்கு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். எனக்கு தப்புன்னு படிச்சா தப்பு தான்ப்பா. அது யாராவது இருக்கட்டும்.
பாருங்கப்பா நான் படிக்காதவன் தான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா எனக்கு தன்மானம் இருக்குதுப்பா. அது உங்களால தான் எனக்கு வந்துச்சு. அப்ப நான் உங்களை தான் குறை சொல்லணும். விட்டுருங்க, சும்மா அவங்களுக்காக என்னால பேசாதீங்க. டேய் மாப்ள, டேய் எங்கடா போற? டேய் மாப்ள, சொல்றது கேடா, எங்கடா போற? டேய் எங்கடா போற? டேய் மாப்ள.